ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார். என்றென்றும் நம்முடன் இருக்கிறார். சமாதானமாய் இருக்கும். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம். கர்த்தர் இஸ்ரவேலர்கள் செய்த, அதாவது யூதா ஜனங்களும் இஸ்ரவேலர்களும் எருசலேமின் குடிகளும் எருசலேமில் இருந்த இஸ்ரவேலர்களும் இவர்களெல்லாம் செய்த பாவத்தின் நிமித்தம், அவர்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்க்க, அதாவது ஒவ்வொரு வாய்ப்பாக பல முறை தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு பல முறை சொல்லப்பட்டு அதையெல்லாம் கேட்டும் அவர்கள் மனம் திருந்தாத பட்சத்தில் கடைசியாக கர்த்தர் நியாயம் தீர்ப்பை கொடுக்கிறார். என்னென்ன செய்ய போகிறேன், எப்படிப்பட்ட தண்டனைகள் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்பதையும் அவரே சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் ஜனங்களோடு பேசுகிறார். நான் இதையெல்லாம் செய்ய போகிறேன் என்று போய் சொல் என்று எசேக்கியேல் ஐயாவிடம் சொல்லி அனுப்புகிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்! ஏனென்றால் அதை கேட்ட பிறகாவது மனம் திரும்புவது வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நாம் திருந்த மாட்டோம். இந்த அளவுக்கு திருந்தாமல் இருந்தவர்கள் நூற்றுக்கணக்கான வருடங்களாக தலைமுறையாக திருந்து வாய்ப்பை கொடுத்தும் திருந்தவில்லை. கடைசி வாய்ப்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி எசேக்கியேல் ஐயா மூலமாக கர்த்தர் வாய்ப்பை கொடுக்கிறார். எரேமியா ஐயா மூலமாக வாய்ப்பு கொடுத்தார். அவர்கள் கேட்காத பட்சத்தில் சிறையிருப்புக்கும் அந்நியரிடம் ஒப்படைத்தார். அதன் பின்பு சிறையிருப்பில் இருக்கும் போது எசேக்கியேல் ஐயாவுக்கு பாபிலோனில் யூதர்கள் இருக்கும் போது அங்கு எசேக்கியேல் ஐயா மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர்களுக்கு அழிவு வரும். அங்கிருந்த என்னென்ன செய்ய போகிறார், கர்த்தர் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்பதை அப்படியே முன்பாக வெளிப்படுத்துகிறார். எசேக்கியேல் ஐயாவுக்கு சொல்லி ஜனங்களுக்கு சொல்லுகிறார். சொல்லாமல் எதுவுமே கர்த்தர் செய்யவில்லை. இனி அவர்களுக்கு இரக்கம் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து நீடிய பொறுமையோடு, ஒன்றல்ல இரண்டல்ல, 1 வருடம் 2 வருடம் அல்ல, 400 வருடங்கள் 390 வருடங்கள் பொறுமையா இருந்திருக்கிறார் இஸ்ரவேலர் மீது. அதன் பின்பும் அவர்கள் திருந்தாத பின்புதான் இப்படிப்பட்ட துன்பங்கள் வருகிறது. இப்பொழுது சிறையிருப்பில் போயும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து கர்த்தர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, முடிவு வருகிறது, முடிவு வருகிறது என்று 2 முறை கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தின் 4 மூலைகளிலும் முடிவு வருகிறது. ஒரு நாடு இருக்கிறது என்றால் எல்லைகள் உண்டு. அதில் 4 திசைகளிலும் முடிவு வருகிறது என்று சொல்லும் போது அது பெரிய ஆபத்தை கொண்டு வருகிறது என்று பொருள் வருகிறது. 4 பக்கங்களிலும், தேசத்தின் 4 பக்கங்களிலும் இஸ்ரவேலுக்கு தீங்கு வருகிறது, முடிவு வருகிறது, பேரழிவு வரப்போகிறது. இப்போது உன்மேல் முடிவு வருகிறது. நான் என் கோபத்தை உன்மேல் வரவழைத்து உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்த்து, நீ என்னென்ன செய்தாய் என்பதை பார்த்து அதற்கு ஏற்ற தண்டனையை, நியாய தீர்ப்பை கொடுத்து நியாயம் தீர்த்து உன் எல்லா அருவருப்புகளின் பலனையும் உன் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கண் உன்னை தப்ப விடாது. நீ எங்கேயும் போய் ஒளிந்து கொள்ள முடியாது. என் கண்கள் உன்னை தப்ப விடாது. எங்கு சென்றாலும் உன்னை பிடிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு இரக்கம் காட்டாமல் உன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன். உனக்கு தண்டனையை வரவழைப்பேன். அது உன் நடுவில் வந்து நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயம் வரும். உனக்கு இறக்கப்படலாம் மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படி நான் செய்யும் பொழுது நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ளுவாய் என்று இஸ்ரவேல் தேசத்திற்கு சொல்லுகிறார். தீங்கு வருகிறது, தீங்கு வருகிறது, முடிவு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏகமான தீங்கு, மிகப்பெரிய தீங்கு, எல்லா விதத்திலும் தீங்கு வருகிறது. ஏகம் என்றால் எல்லாம் என்று போலாகிறது. எல்லா விதங்களிலும் தீங்கு வருகிறது. சமாளிப்பது மிகவும் கடினம். உயிர் பிழைப்பதே இஸ்ரவேலருக்கு மிகவும் கடினமான காலம். முடிவு வருகிறது, முடிவு வருகிறது. இதோ அது உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது, இதோ வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் சங்கரிக்கும் தேவ தூதர்கள்
தண்டனை கொடுக்கும் தேவதூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஜனங்களை அழித்து போவார்கள். கொள்ளை நோயை கொடுப்பார்கள். சண்டை சச்சரவுகள் ஏற்படும். பட்டயம் வரும், யுத்தம் வரும். அடுத்தது பஞ்சம் வரும். இப்படியாக ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள். தேசத்தில் குடியிருக்கிறவளே, அந்நாளின் விடியற் காலம் வருகிறது, காலம் வருகிறது. அமளியின் சத்தம் அருகில் இருக்கிறது, வரப்போகிறது. அமளியின் சத்தம் கேட்கப்பட போகிறது. சந்தோஷ சத்தம் முடிவடைகிறது. மலைகளில் இனி சந்தோஷம் இல்லை. சந்தோஷமான சத்தங்கள் மலைகளில் இனி கேட்கப்படுவதில்லை. அமளியின் சத்தம் என்றால் ஒரு சண்டையோ மிகப்பெரிய துயரமோ ஏற்படும் போது கூட்டமாக இருக்கிற ஜனங்கள் சத்தமிடுவார்கள். அந்த சத்தம் தான் அமளியின் சத்தம் என்று சொல்லப்படுவது. கூட்டமான ஜனங்கள் ஒருவரை ஒருவர் கத்திக்கொண்டு சண்டையிடுவது அல்லது கூக்குரல் இடுவது, ஏதாவது ஆபத்து வந்தால் துயர சத்தமாய் கத்துவது, இப்படிப்பட்டதை அமளியின் சத்தம். ஏதோ ஒரு தீங்கு நடக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த இடத்தில் என்று போல் அதைதான் அந்த இடத்தில் வரும் சத்தம் அமளியின் சத்தம். இனி மலைகளில் அமளி சத்தம் தான் வரும். அது பக்கத்தில் இருக்கிறது. சந்தோஷ சத்தம் கேட்கப்படுவதில்லை. அது வரைக்கும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் நீரூற்றுகளிலும் மேடுகளிலும் அவர்கள் பலிபிடங்களை கட்டி கூக்குரலிட்டு, அதாவது சந்தோஷ சத்தத்தோடு அவர்கள் பலியிட்டு பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். அது இனி இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் அழிக்கப்பட்டு போயிற்று. இப்பொழுது விரைவில் என் உக்கிரத்தை உன்மேல் தீர்த்து கொண்டு என் உக்கிரத்தை உன்மேல் தீர்த்து கொண்டு என் கோபத்தை உன்மேல் ஊற்றி உன்னை உன் வழிகளுக்கு தக்கதாக நீ செய்த செயல்களுக்கு ஏற்றபடி நியாய தீர்ப்பை உனக்கு கொடுத்து, தண்டனையை கொடுத்து, நீ செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனையை நான் உனக்கு கொடுப்பேன். அப்படி செய்து உன் எல்லா அருவருப்புகளின் பலனையும் உன்மேல் வர பண்ணுவேன். நீ செய்த எல்லா அருவருப்புகளின் பலனையும் உன்மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கண் உன்னை தப்ப விடாது. நான் உனக்கு இரக்கப்பட மாட்டேன். என் கண்களில் இருந்து நீ தப்பிக்க முடியாது. உன் செயல்களுக்கு ஏற்ற பலனை உன்மேல் வர செய்வேன். நீ செய்த அருவருப்புகளுக்கு ஏற்ற பலன் உன் நடுவில் வந்து நிற்கும். அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னிடத்தில் அடி வாங்கும் போதுதான் என் அருமை உனக்கு தெரியும், என்னை பற்றி நீ புரிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த பொருள்படும்படி கர்த்தர் பேசுகிறார். இதோ அந்த நாள் இதோ வருகிறது. அந்நாளில் அந்த கர்த்தனுடைய நியாய தீர்ப்பு கொடுக்கும் அந்த நாளின் விடியற் காலம் வருகிறது. இன்றைக்கு நடக்க போகிறது. இது ஒரு அந்த சூழ்நிலையை நம் மனதை அந்த சூழ்நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இப்படி நியாய தீர்ப்பு வரப்போகிறது, இந்த நாளில் வரப்போகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த விடியற் காலம் விடிந்து விட்டது, இந்த நாளில் இது நடக்க போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். மிலாறு பூக்கிறது, அகந்தை செழிக்கிறது. மிலாறு என்றால் அடிக்கிற கோல், அது செழிக்கிறதாம். தண்டனை வந்துவிட்டது என்று பொருள். அக்கிரமத்திற்கு மிலாறாக கொடுமை எழும்புகிறது. ஒரு மனிதர் செய்த அக்கிரமத்திற்கு, பாவங்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை மீறி அநியாயம், அக்கிரமம், அநீதி இப்படி செய்த செயல்களுக்கு, தவறான செயல்களுக்கு தண்டனையாக மிலாறு எழும்புகிறது. தண்டனை வந்து விட்டது. அவர்கள் செய்த அக்கிரமத்திற்காக அதை தண்டிக்கும்படியாக மிலாறு என்றால் தண்டிக்கும் கோல், அடிக்கிற ஆசிரியர்கள் கையில் வைத்திருக்கிற அடிக்கிற கோல், அதை மிலாறு என்று சொல்வார்கள். அப்படியாக அடிக்கும் கோலை கர்த்தர் எடுத்து விட்டார். அது வந்து விட்டது. அக்கிரமத்திற்கு மிலாறாக கொடுமை எழும்புகிறதாம். அவரவர் செய்த அக்கிரமத்திற்கு தண்டனையாக கொடுமைக்காரர்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். கொடுமைக்காரர்கள் தவறு செய்த இஸ்ரவேலர்களை ஆண்டு கொண்டு அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்துவார்கள். அதை இவர்கள் அனுபவிப்பார். இதுதான் கர்த்தர் கொடுக்கும் தண்டனை. அவர்களிலும் அவர்களுடைய திரளான கூட்டத்திலும் அவர்களுடைய அமளியிலும் ஒன்றும் மீதியாய் இருப்பதில்லை. யாரும் தப்பிக்க முடியாது. எல்லாருக்கும் இப்படிப்பட்ட கொடுமை அனுபவிக்கும் தண்டனையை கர்த்தர் கொடுத்து விட்டார். அது வந்து விட்டது. இப்படி அவர்கள் கொடுமை அனுபவிப்பதை பார்த்து
அவர்களுக்காக புலம்புவார்கள் இல்லையா? ஒருத்தர் துன்பத்தை அனுபவிக்கிறார் என்றால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும், ஐயோ இப்படி நடந்து விட்டதே என்று புலம்புவதற்கும் ஒருவரும் இருக்க மாட்டார்களாம். இது எவ்வளவு கொடுமையான நிலை! கொடுமையை அனுபவிக்கும் போதுதான் அதன் வலி தெரியும். அந்த கொடுமைக்காக ஒரு ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாத நிலை என்பது மிகவும் வேதனைக்குரியது. நம்மை பார்த்து பரிதாபப்படக்கூட ஆள் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலை வரும். இன்றும் இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தனி மனித வாழ்க்கையிலும் சரி, தேசங்களிலும் சரி, ஒரு இன ஜனங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் அப்படி நடக்கிறது. எப்படி என்றால் அக்கிரமமாய் வாழ்ந்தவர்களுக்கு கொடுமை அனுபவிக்கும் நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார். கொடுமைக்காரர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறார். சிலர் கொடுமைப்பட்டு அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். காரணம் அவர்கள் செய்த அக்கிரமம் தான். அதுவரை அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு ஏற்ற தண்டனையாக கொடுமைக்காரர் வசம் கர்த்தர் ஒப்புவித்து விடுகிறார். அந்த நாள் வருகிறது. அந்த நாள் கிட்ட நெருங்கி வந்து விட்டது. ஒரு பொருளை வாங்குகிறவன் சந்தோஷப்படாமலும் அதை விற்கிறவன் துக்கப்படாமலும் இருப்பானாக. ஒரு நிலம், நகை போன்ற பொருள்களை வாங்குகிறவன் சந்தோஷப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாங்குகிறவர்கள் எப்பொழுதும் சந்தோஷம் அடைவார்கள், விற்கிறவர்கள் துக்கப்படுவார்கள். ஐயோ நம்மை விட்டு போகிறதே, ஒரு நிலம் இருக்கும் போகிறதே என்று வேதனைப்படுவார்கள். ஆனால் அப்படி வேதனைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாங்குகிறவர்கள் சந்தோஷப்படவும் வேண்டாம், விற்கிறவர்கள் துக்கப்படவும் வேண்டாம் என்றால் என்ன பொருள்? எல்லோரும் அழிய போகிறீர்கள். வாங்கினால் என்ன, விற்றால் என்ன என்று பொருள். அதன் திரளான கூட்டத்தின் மேலும் உக்கிரம் இருக்கும். எல்லார் மேலும் கர்த்தருடைய கோபம், மகா கோபம், அதை தான் உக்கிரம் என்று சொல்வது. அது இருக்குமாம். அப்பொழுது எல்லோரும் அழிக்கப்பட போகிறார்கள். அது வரைக்கும் அவர்கள் நிலங்களை வாங்கினால் என்ன, விற்றால் என்ன? விற்றவர்களும் ஒன்றுதான், வாங்கினவர்களும் ஒன்றுதான். எல்லாரும் தான் மறிக்கப் போகிறார்களே. அவர்கள் மறிக்காமல் ஒருவேளை ஜீவனுள்ளோருக்குள்ளே அவர்கள் இருந்தாலும் அவர்கள் திரும்பி வரப்போவதில்லை. இப்பொழுது தேசத்தில் ஒரு நிலத்தை ஒரு மனிதன் விற்கவில்லை என்றாலும், நாமே வைத்திருக்கிறோம், நம் நிலத்தை விற்கவில்லை, நம்மிடமே இருக்கிறது என்றாலும், தேசத்தை விட்டு சிறைபிடிக்கப்பட்டு போகும்போது எல்லாத்தையும் விட்டு விட்டு தானே போகிறோம். இறந்தவர்கள் தங்கள் சொத்துக்களை அனுபவிக்க முடியாது. உயிரோடு இருக்கிறவர்களும் விற்காமல் இருக்கிறவர்களும் சிறையிருப்புக்கு ஓடி போகிறார்கள். தேசம் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட போகிறார்கள். அவர்கள் திரும்பி வரப்போவதில்லை. அவர்களுக்கு சொத்து மட்டும் இருந்தால் மட்டும் அவர்களுக்கு மட்டும் என்ன பிரயோஜனம்? அவர்கள் திரளான கூட்டத்தின் மேலும் அவர்களுடைய சொத்து பத்துகளின் மேலும் உண்டான தரிசனம் இனி இருக்காது. தன் அக்கிரமத்திலே வாழ்கிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்கிரமம் செய்து வாழ்கிற யாரும் பலப்பட்டு உறுதியாய் இருக்க போவதில்லை, திடப்படுவ போவது இல்லை. நீதிமானாய் இருந்து அக்கிரமத்தை விட்டு விலகுகிற மிச்சமான ஜனங்கள் மட்டுமே மீந்திருக்க போகிறார்கள். அக்கிரமத்தோடு இருக்கிறவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள் என்று பொருள். அவர்கள் எக்காலம் ஊதி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தின பின்பும் அவர்கள் யுத்தத்திற்கு போவதில்லை. யுத்தத்திற்கு போகிறோம் என்று எல்லாம் ஆயத்தப்படுவார்கள், ஆனால் போக மாட்டார்கள். என் உக்கிரம் அவர்கள் மேல் இறங்குகிறது, என்னுடைய மகா கோபம் அவர்கள் மேல் இறங்குகிறது, நான் அனுப்புவேன் என்று கர்த்தர். வெளியே பட்டயமும் உள்ளே கொள்ளை நோயும் பஞ்சமும் உண்டு. வெளியே வந்தால் பட்டயத்தினால் கொன்று விடுவார்கள் எதிரிகள். உள்ளேயே இருந்தால் கொள்ளை நோய் பரவி இருக்கிறது, பஞ்சம் இருக்கிறது, பசி பண்ணி கிடந்து இறந்து விடுவார்கள், கொள்ளை நோயினால் இறந்து விடுவார்கள். இப்படி எல்லா பக்கமும் அழிவு வந்து விட்டது. வயல்வெளியில் இருக்கிறவன் பட்டயத்தால் கொல்லப்படுவான். உள்ளே பட்டணத்திற்குள்ளே இருக்கிற மனிதர்கள் அவர்கள் கொள்ளை நோயினாலும் பஞ்சத்தினாலும் இறப்பார்கள். மொத்தத்தில் எல்லோருக்கும் அழிவு. ஆனாலும் அவர்களில் தப்புகிறவர்கள் தப்புவார். அதிலும் கொஞ்சம் பேர் தப்பிப்பார்கள். அவர்கள் தப்பித்தாலும் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம், அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கப்பட்டு மலைகளில் நின்று கத்துகிற புறாவை போல அவர்கள் கத்திக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துக்கித்து கூப்பிடுகிற புறாக்களை போல பள்ளத்தாக்குகளில் அவர்கள் தங்கியிருப்பார்கள். எல்லா கைகளும் சலித்து, கைகளெல்லாம் சலித்து போய்
கால்கள் எல்லாம் தத்தளித்து போகும். எல்லா கைகளும் சலித்து எல்லா முழங்கால்களும் தண்ணீரைப் போல தத்தளிக்கும். இரட்டை மூடிக்கொள்வார்கள், தத்தளிப்பு அவர்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கைகளெல்லாம் சலித்து முழங்கால்கள் எல்லாம் தள்ளாடுவார்கள் என்று சொல்லும்போது மிகுந்த பலவீன நிலை, சோர்ந்து போன நிலையில் தான் இது நடக்கும். முழங்கால் எல்லாம் தத்தளித்து போகும், நடக்க கூட முடியாது. கைகள் வலி உண்டாகும், சலித்து போகும், அப்படியே சோர்ந்து போய் ஒரு பலனற்ற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை போல இப்படியாக மாறும். அந்த தப்பி போனவர்களின் நிலை இப்படி இருக்கும். ரெட்டு உடுப்பை உடுத்திக் கொள்வார்கள், சாக்கு துணிகளை, சாக்கினால் செய்யப்பட்ட துணிகளை உடுத்திக் கொள்வார்கள். அப்படி என்றால் துக்கம் அனுசரிக்கும் முறை, துயரத்தோடு வாழ்வார்கள். எல்லா முகங்களும் வெட்கப்படும், அவர்கள் அவமானத்தால் வெட்கப்பட்டு போவார்கள். மொட்டையிடுதல் என்பது அவமானப்படுத்துவதாக குறிக்கப்படுகிறது இந்த இடத்தில். எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும். தங்கள் வெள்ளிகளை தெருவில் எரிந்து விடுவார்கள். அவர்கள் அனுபவிக்கிற துன்பத்தின் நிமித்தம் தங்கள் வீட்டில் இருக்கிற வெள்ளி பொருள்களை தூக்கி எறிந்து விடுவார்களாம். இது என்னத்திற்கு, இது இருந்து என்ன பிரயோஜனம் என்று. தங்கத்தின் மேல் வெறுப்பாய் இருப்பார்களாம், தங்கத்தை விரும்ப மாட்டார்களாம். தங்கம் என்றால் எல்லோரும் விரும்புவார்கள் என்று சொல்வது உண்டு, ஆனால் எல்லாரும் விரும்ப மாட்டார்கள். தங்கத்தையே வெறுக்கிற ஜனங்களாய் அவர்கள் இருப்பாங்க. ஏனென்றால் சூழ்நிலை அப்படி. வயிறு பசியோடு துடித்துக் கொண்டிருக்கும் போது, ஆகாரம் கிடைக்காமல் மரணம் வரும்போது தங்கமும் வெள்ளியும் எதற்கும் பலன் தராது. அந்த நிலையில் அதன் மேல் வெறுப்புதான் வரும். இதெல்லாம் இருந்து என்ன, எந்த பலனும் இல்லாததற்கு எதற்கு இதெல்லாம் என்று அதன் மேல் வெறுப்பு வரும். கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே அவர்களுடைய வெள்ளியும் பொன்னும் அவர்களை தப்புவிக்காது. கர்த்தருடைய கோபம் வந்துவிட்டால் அதனால் ஏற்படுகிற வேதனைகளில் இருந்து தங்கத்தையும் வெள்ளியும், பணத்தை வைத்து தப்பித்துக் கொள்ள முடியாது. எவ்வளவு பணக்காரர்களாயிருந்தாலும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இப்பொழுது கொரோனா நோய் வந்த பொழுது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாய் இருந்தாலும் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. அது போலதான் எவ்வளவு பணம் இருக்கிறது, அதனால் நான் எந்த துன்பம் வந்தாலும் தப்பித்துக் கொள்வேன் என்று யாரும் சொல்ல முடியாது. அதைதான் இங்கு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த தங்கத்தினாலும் அந்த வெள்ளியினாலும் அவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. நரகத்திலிருந்து தப்பிக்கவும் முடியாது, தங்கள் பசியையும் அவர்களால் போக்கிக் கொள்ள முடியாது. அதை சாப்பிட்டு வயிறு நிரப்பிக் கொள்ள முடியாது. உணவுப் பொருள் இருந்தால்தான் சாப்பிட முடியும். அந்த நிலை ஏற்படும். அதாவது பட்டணத்திற்குள் மாட்டிக்கொண்டு எதிரிகளால் மதிலை சுற்றிலும் எதிரிகள் முற்றுகை போட்டிருக்கும் போது பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள், உள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு ஆகாரம் கிடைக்காது. தங்கம் வெள்ளி எல்லாம் வைத்திருப்பார்கள், ஆனால் ஆகாரம் இருக்காது. அதனால் பசி பட்டினி இருந்து அவர்கள் இறந்து போவார்கள். அந்த நிலையில் இருப்பவர்கள் தங்கள் வெள்ளி தங்கத்தை இவ்வளவு பாடுபட்டு நாம் சம்பாதித்தோமே என்று அதன் மீது வெறுப்பாய் இருப்பார்கள். அதை வைத்துக் கொண்டும் நம்மால் பிழைக்க முடியவில்லையே, அவ்வளவு பணம் பொருள் இருந்தும் நம்மால் உணவு சாப்பிட்டு உயிரோடு இருக்க முடியவில்லையே என்று துன்பப்படுவார்கள். அந்த நிலையை தான் இங்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலாய் இருந்தது. இன்றும் பலர் தங்கள் வாழ்க்கையில் நினைப்பது உண்டு, அதிக பணம் பொருள் சேர்த்து விட்டால் இந்த உலகத்தில் ஏதோ வெற்றி பெற்று விட்டோம், வாழ்க்கையில் முன்னேறி விட்டோம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள். பணம் சம்பாதிப்பது வாழ்க்கையின் முன்னேற்றம் அல்லது வெற்றி என்று நினைப்பது ஞானமான செயல் அல்ல. வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் பொன்னும் வெள்ளியும் அவர்களை தப்புவிக்க முடியாது. அவர்கள் ஆத்துமாவை தப்பி வைத்துக் கொள்ள முடியாது. அக்கிரமமாய் வாழ்ந்துவிட்டு பல கோடி ரூபாய் கொடுத்து நரகத்திலிருந்து தப்பித்து பரலோகத்திற்கு போய்விட முடியாது. நம் உயிரையும் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. கர்த்தர் மனம் வைத்து ஒருவனை பஞ்சத்தால் அடித்தால், தங்கமும் வெள்ளியும் வீடு நிறைய வைத்திருந்தாலும் கூட அந்த மனிதனுக்கு ஆகாரம் கிடைக்காத நிலை ஏற்படுத்த கர்த்தரால் முடியும். எத்தனை 1000 கோடி பணம் இருந்தாலும் ஒரு சிறிதளவு உணவு, ஒரு நாளைக்கு தேவையான உணவு நமக்கு கிடைத்தால் தான் சாப்பிட முடியும். அதிகம் பணம் சேர்த்து விட்டதினால் நாம் சந்ததி சந்ததியாக நிலைத்து வாழ்ந்து விடுவோம் என்று நினைப்பது ஞானமான செயல் அல்ல. அது ஞானமற்ற ஒரு காரியம். உணர்ந்து கொள்வோம்.
பணம் சம்பாதிப்பதினாலோ, அதிக பணம் சம்பாதிப்பதினாலோ, அதிக புகழ் சம்பாதித்ததினாலோ, அதிக ஞானம், உலக அறிவை பெற்றதினாலோ நம்மை நாம் காப்பாற்றிக் கொண்டு இருந்து விட முடியும். எந்த துன்பம் வந்தாலும் நான் வாழ்ந்து விடுவேன் என்ற நாம், எந்த தீமை வந்தாலும் நான் கர்த்தருடைய கையிலிருந்து தப்பித்துக் கொள்வேன் என்றெல்லாம் நினைக்க முடியாது. எவ்வளவு இருந்தாலும் கர்த்தர் நினைத்தால்தான் நாம் பிழைத்திருக்க முடியும். அதனால் அவரிடம் நம்மை தாழ்த்திக் கொள்வதுதான் நல்லது, எதிர்க்க கூடாது. அவர்களுடைய சிங்காரத்தின் மகிமையை கர்த்தர் இஸ்ரவேலர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை, அந்த புகழ்ச்சியை வைத்து அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காமல் அருவருக்கத்தக்க விக்கிரகங்களை உண்டு பண்ணி பலிபீடங்களை கட்டி பாவம் செய்தார்கள். சீ என்று வெறுக்கிற அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். கேவலமான பலிபீடங்களை கட்டி அதற்கு பலிகளை செலுத்திக் கொண்டிருந்தார்கள் பொல்லாத ஆவிகளுக்கு. அதனால் நான் அவைகளை அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாக்குவேன். அவர்கள் அதையெல்லாம் வெறுக்கும்படி நான் செய்வேன். அவர்கள் செய்த காரியங்களை அவர்களை வெறுக்கும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளை அந்நியர் கையில் கொள்ளை பொருளாகவும், இவர்கள் இத்தனை காலம் செய்த இந்த காரியங்களை எல்லாம், அந்த பொருட்களை எல்லாம் அந்நியர் கையில் கொள்ளை பொருளாக கொடுப்பேன். அந்நியர்கள் வந்து இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள இந்த பலிபீடங்கள், அந்த கட்டிடங்களில் இருக்கிற சிலைகள், இவைகளை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விடுவார்கள். நான் இப்படியாக தேசத்தை சுத்திகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது நம் உணவு பொருள் நம் வீட்டில் ஏதாவது மீந்து விட்டால் நாம் வெளியே எடுத்து தூக்கி போட்டோம் என்றால் நம் வீட்டை சுற்றிலும் அந்த பொருள்கள் இறந்து கிடக்கும். ஆனால் இந்த காகங்கள் வந்து எல்லாவற்றையும் கொத்தி எடுத்து கொண்டு போய்விடும், உணவாக எடுத்து கொண்டு போய்விடும். அது போல கர்த்தர் சொல்லுகிறார், காகங்கள் வந்து சுத்திகரிப்பது போல அந்நியர்களை உள்ளே அனுப்பி கொள்ளையிட செய்து இஸ்ரேல் தேசத்தை, தன்னுடைய தேசத்தை அவர் சுத்தமாக்கி கொள்ளுகிறார். கர்த்தருடைய ஞானம் எவ்வளவு பெரியது. இவர்கள் அக்கிரமத்தை நிமித்தம் அந்நியர்களை உள்ளே விட்டு அதை சுத்திகரிக்க செய்கிறார். அந்த வருகிற அந்நியர்களுக்கு தெரியாது நாம் எதற்கு இங்கு வருகிறோம், நமக்கு ஏன் இந்த தேசத்தில் வெற்றி கிடைக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள், என் திறமையினால், என் பராக்கிரமத்தினால் இது நடந்தது என்று. ஆனால் கர்த்தரே இதை செய்கிறார். அந்நியர் கையில் கொள்ளையாகவும் துஷ்ட மிருகங்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன். துஷ்ட மிருகங்கள் வந்து அவர்களை கொன்று போடும். அந்நியர்கள் வந்து கொன்று போடுவார்கள் பலரை, மிருகங்களும் வந்து கொன்று போடும். துஷ்டமான மிருகங்கள், தீமை செய்யும் மிருகங்கள், கொல்லும் மிருகங்கள், அவர்கள் அதை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். இப்படியாக இஸ்ரவேலை அந்நியர்கள் வந்து அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். மிருகங்கள் வந்து அவர்களை கொன்று போடும், எதிரிகள் வந்து கொன்று போடுவார்கள். இப்படி பரிசுத்த குலைச்சல் உண்டாகும். ஒரு சங்கிலியை பண்ணிவை என்று எசேக்கியேல் அவனிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு செயின், ஒரு சங்கிலியை செய்து வை. இஸ்ரவேல் தேசம் நியாய தீர்ப்புக்கு உள்ளான இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது. அநேகம் நீதிமான்கள் கொல்லப்பட்டு அதனால் தேசம் இரத்த கரைப்பட்டிருக்கிறது. இரத்த பழிகளால் நிரம்பி இருக்கிறது. குற்றமற்றவர்களை கொன்ற இரத்த பழி. அதில் பரிசுத்தமானவர்களை, அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அவர்களை துன்பப்படுத்தக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்டவர்களை, நீதிமான்களை கொன்று இருக்கிறார்கள். அந்த பழி நிறைந்து விட்டது, அதற்கு நான் நியாயம் செய்ய வேண்டும். அப்படி செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா? அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நகரம் கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. கொடுமைக்காரர்கள் நகரத்தில் இருந்து, எருசலேம் நகரத்தில் இருந்து கொடுமைப்படுத்துகிறார்கள் அநேகரை. அதனால் நான் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி இவர்கள் செய்ததினால் புறஜாதிகளின் துஷ்டர்களை நான் வர செய்வேன். அதாவது இஸ்ரவேலர்கள் அல்லாத அவர்களை சூழ்ந்திருக்கிற அநேக ராஜாக்கள் இருக்கிறார்கள், தேசங்கள் இருக்கிறது. அதில் தீமையான மனிதர்கள், கொடுமைக்கார மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை நான் இங்கு வர வைப்பேன். அவர்கள் வந்து உங்களை கொடுமைப்படுத்தும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அந்த துஷ்ட மனிதர்கள், தீய மனிதர்கள் வந்து இவர்களுடைய வீடுகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தங்கள் வீடுகளை அவர்கள் ஆண்டு கொள்ளுவார்கள். நம்முடைய வீடுகளில் வந்து அவர்கள் குடி வந்து உட்கார்ந்து கொண்டு நமக்கு தீமை செய்வார்கள். பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணுவேன். நான் மிகப்பெரிய பலசாலி, நான் தான் வெற்றி பெறுகிறவன் என்று சொல்லிக் கொண்டு இருப்பார்கள் அல்லவா,
அவர்களின் பெருமையை எல்லாம் நான் ஒழிய பண்ணுவேன். அவர்கள் உடைந்து நொறுங்கி அவர்கள் தங்கள் மனதை தாழ்த்தும்படி செய்வேன். அவர்கள் பெருமையை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலவான்களின் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குடைச்சல் ஆகும். அங்க இருக்கிற பரிசுத்தம் நீங்கி போகும், தீமை நடக்கும் என்று பொருள். சங்காரம் வருகிறது. சங்காரம் என்றால் அழிவு, மிகப்பெரிய அழிவு சங்காரம் என்று சொல்வது. முற்றிலும் அழிக்கிற அழிவு வரப்போகிறது. சமாதானத்தை தேடுவார்கள். கொஞ்சம் நிம்மதி கிடைத்தால் பரவாயில்லை என்று தோன்றும். சமாதானத்தை தேடுவோம், ஆனால் அது கிடைக்காது. விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். மேலும் மேலும் கெட்ட விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும், தீமை நடந்து கொண்டே இருக்கும். தீர்க்க தரிசியின் இடத்தில் தீர்க்க தரிசனத்தை தேடுவார்களாம் அந்த காலத்தில் ஜனங்கள். சொல்லும் போது கேட்கவில்லை தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது. ஆனால் இப்படிப்பட்ட துன்பம் வந்ததும் தீர்க்க தரிசனத்தை தேடுவார்களாம், ஆனால் தீர்க்க தரிசனம் கிடைக்காது. ஆசாரியனிடத்தில் வேதத்தை தேடுவார்கள், வேத வசனங்கள் கிடைக்காது. மூப்பரிடத்தில் ஆலோசனை கேட்கலாம் என்று நினைப்பார்கள், அதுவும் கிடைக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டால் இதுதான் நிலை. ராஜா துக்கித்துக் கொண்டிருப்பான். பிரபுக்கள் அவர்களை திகில் மூடிக்கொண்டிருக்கும், பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். ராஜாக்களும் பிரபுக்களும். தேசத்தின் ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும். அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாமல் தளர்ந்து போய் சோர்ந்து போய் உட்கார்ந்திருப்பார்கள். நான் அவர்களுடைய வழியின்படியே அவர்களுக்கு செய்து அவர்களை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அவர்கள் எப்படி நியாயமாய் நடந்தார்களோ, அநியாயம் அக்கிரமமாய் நடந்தார்களோ, அதே வழியில், அதே அக்கிரமத்தில், அதே அக்கிரமக்காரர்களிடத்திற்கு அவர்களை நான் ஒப்பு கொடுத்து நான் தண்டிப்பேன். அவர் வழிகளிலேயே சென்று அவர்களைப் போலவே நான் தண்டிப்பேன் அவர்களை என்று பொருள். அதாவது பெருமை பிடித்து வாழ்ந்தவர்கள், கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து வாழ்ந்தவர்கள் கண்களின் இச்சையோடு இருக்கிற ஜனங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்கள் இவர்களை ஆண்டு கொள்வார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துவார் என்று. தேசத்து ஜனங்களின் கைகள் தளர்ந்து போகும், அவர்கள் செயல்கள் எல்லாம் சோர்ந்து போகும். அப்படிப்பட்ட நிலை வரும். நான் அவர்களுடைய வழியின்படியே அவர்களுக்கு செய்து அவர்களுடைய நியாயங்களின்படியே அவர்களை நான் நியாயம் தீர்ப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். அவரவர் வழிகளில் நியாயம் தீர்ப்பது என்றால் என்ன? அதாவது வேதம் நமக்கு கற்பிக்கிறது உண்மையை பேச வேண்டும் என்று. உதாரணத்திற்காக ஒரே ஒரு காரியத்தை பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது உண்மையை பேசுவது நீதி. ஆனால் சில ஜனங்கள் இருக்கிறார்கள், பொய் பேசுவது தவறல்ல என்று சொல்வார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் பொய் பேசி மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டே காலம் முழுக்க இருக்க முடியாது. ஒரு காலத்தில் அடுத்தவர் பொய் சொல்லி அதன் மூலம் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இதுதான் அவரவர் வழியிலேயே சென்று அவர்களுக்கு கர்த்தர் நியாயம் தீர்ப்பு கொடுப்பது. நீ பொய் பேசி வாழ்ந்து கொண்டு அதை நியாயம் என்று சொல்லுகிறாயா? அப்படி என்றால் இன்னொரு பொய்யனிடம் நீ ஒப்படைக்கப்படுவாய். அவன் உன்னை பொய் பேசி ஏமாற்றி கொண்டு இருப்பான். நீ பிறரை ஏமாற்றியது போல அவன் உன்னை ஏமாற்றுவான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தருவார். இதுதான் நியாய தீர்ப்பு. அவரவர் வழிகளில் அவரவர் நியாயங்களின்படியே அவர்களை நியாயம் தீர்ப்பது. சிலர் அக்கிரமமாய் பேசுவார்கள். வாயை திறந்து நான் அப்படித்தான் செய்வேன், நான் உன்னை கொடுமைப்படுத்ததான் செய்வேன் என்று சொல்லுவார்கள். கொடுமைப்படுத்துவேன் தான், நான் ஆண் அல்லது நான் பெரியவன், நான் அப்படித்தான் செய்வேன் என்று சொல்லுவார்கள். அப்படி சொன்னால் அதே போல கர்த்தரும் சொல்லுவார், நான் பெரியவர், நான் உன்னை அப்படித்தான் செய்வேன் என்று அவரும் செய்வார். அவர் பலனுக்கு ஏற்றபடி. கர்த்தருடைய வளம் எப்படிப்பட்டது? அவருக்கு கோபம் வந்து அடித்தால் இவர்கள் நிலைமை என்ன? அது போல கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் மிகவும் நல்லவர், சர்வலோகாதிபதி. அவரிடத்தில் அன்பு கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனாதா.